அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்னால் எல்லாருமே சொரக்காய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னாங்களா. நானும் வந்து என்னால் பொரியல் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை. அதனால் நான் அதை சட்னியாக வச்சு சாப்பிட்டேன். சட்னியாக வைக்கணுன்னா தக்காளிலாம் அதிகமாக சேர்க்காதீங்க, தக்காளியில் பொட்டாசியம்லாம் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு தக்காளி சின்னதாக வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சட்னியாக கூட தனியாக செஞ்சு சாப்பிடலாம். அது நம்மளுக்கு நல்லது தான். அதனால் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு. தேங்காய் சட்னி சாப்பிட்டு இப்போ எனக்கு என்னமோ கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாகவே இருந்த மாதிரி இருக்குது. இந்த அதை இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தல கிரியேட்டின் லெவல் 11ன்னு இருந்துச்சா. இனி வந்து பீக்கங்காய் சொரக்காய் தான் சாப்பிடணுன்ட்டு வீட்டில் ஒரு 6-7 சொரக்காய் வாங்கி வச்சுருக்காங்க. அதை நான் எப்படி எடுத்துக்கிடணும், ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணுன்னு சட்னி மாதிரி வச்சுட்டேன் மக்களே. டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தின்னதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் எனக்கு வந்து யூரினே வந்து காலையில் பார்த்தா ஒரு கொஞ்சம் தான் வரும், 100 ml ரேஞ்சில் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் வந்து சனிக்கிழமை வந்து நைட்டு வந்து சொரக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டேன். அதாவது கொஞ்சம் பொட்டுக்கல்லைங்கிற மாதிரி கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 2-3 வரமிளகா, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, 3 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சொரக்காயுமே ஃபுல்லாகவுமே கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிட்டேன்னா 2 நேரத்துக்கு அந்த சட்னியை வச்சுக்கிடுவேன்னா சாப்பிட்டேன்னா எனக்கு யூரின் நல்லாவே வந்துச்சு மக்களே. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ரொம்பலாம் கிடையாது, முன்னாடிக்கு ஒன்றுமே வராததுக்கும் ஒரு 200 காலையில் வந்து ஒரு 200 ml கூட பாஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது காலையில் பாஸ் பண்ணால் எனக்கு எப்போதுமே யூரினே வராது, அடுத்த நாள் காலையில் தான் வரும். ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று இருக்குது பார்த்தீங்களா, நேற்று காலையிலே வந்து ஒரு 200 ml பக்கம் போச்சு. அப்புறம் ஒரு 10 மணிக்கெலாம் யூரின் வர மாதிரி அர்ஜென்ட்டாக இருந்து போனால் ஒரு 100 ml பக்கம் வந்துச்சு. அப்படி சாயங்காலம் வரைமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு மக்களே. அதனால் யாராவது இருந்தீங்கன்னா நல்லா சொரக்காய் சாப்பிடுங்க. எனக்கு டாக்டர் வந்து வாரத்தில் 4 நாள் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்து எனக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது சட்னி கண்டுபிடிச்சிட்டேன்னா இனி சட்னி செஞ்சே சாப்பிட்ருவேன். இட்லி இனி வந்து தேங்காய் சட்னி செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். தேங்காய் சட்னியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சட்னி செஞ்சு சாப்பிடணும் மக்களே. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா?